نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சூரத்துல் பக்ராவுடைய 25வது வசனம். وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. நபியே, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு, அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற நற்செய்தியை கூறுவீராக. அதன் கனிகளிலே ஒன்று அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இது முன்னர் எமக்கு வழங்கப்பட்டது தானே என்று சொல்லுவார்கள். ஆனால் உருவத்திலே ஒத்து போகும் சுவையிலே வேறுபட்டதுமான கனிகளையே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது. அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளனர். அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய இந்த 25வது வசனத்திலே நல்லவர்களுக்கான சுப செய்தியை பற்றி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய வசனத்திலே இறைவனையும் இறை தூதர்களையும் நிராகரிக்கின்ற துர்பாக்கியவான்களான துர்பாக்கியசாலிகளான அந்த இறை எதிர்ப்பாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்துள்ள வேதனைகள் மற்றும் தண்டனைகளை குறித்து அல்லாஹ் அதில் எடுத்து உரைத்தார். உஇத்தத் லில் காஃபிரீன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் முடிப்பான். அங்கே நரகத்திலே மனிதர்களும் கற்களுமாக எரிக்கட்டைகளாக இருப்பார்கள். அதுதான் அந்த நரகம்தான் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து இந்த வசனத்தில் இப்போ 25வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இறை தூதரையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு யார் நல் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கான சுவன பூஞ்சோலைகளை பற்றியும் அங்கே வழங்கப்படுகிற உணவுகளை பற்றியும் கனி வர்க்கங்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து இந்த 24, 25 இந்த வசனங்களில் நம்ம பார்க்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு நேர் எதிர்மறையான ஒன்றை சொல்லுவதை நாம் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் முத்தகீன்கள் யார் என்று சொல்லிவிட்டு அதற்கு நேர் எதிராக இறை நிராகரிப்பாளர்கள் என்று அவர்களை சொன்னார். அதற்கடுத்து வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒவ்வொன்றாக என்ன செய்யறான்னு சொன்னா தொடர்ந்து இரட்டைகளாகவே எதிர்ப்பதம் உடையதாக என்ன செய்யறான்னு சொன்னா ரெண்டு ரெண்டாக சொல்லிக்கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு மசானி என்று கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அரபியில் அந்த பதத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒன்றை சொல்லிவிட்டு நேர் எதிர்ப்பதத்தை சொல்லுகிற பொழுது அது மசானி என்று சொல்லுவார்கள். நம்ம அதுதான் செய்யறோம்னு சொன்னா இதுவரை நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போன்று வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 24வது வசனத்துல இறை நிராகரிப்பாளர்களுக்கான தண்டனையை பேசிவிட்டு
இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான சுப செய்தியை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நிறைய செய்திகள் இருக்கு. இதில் நாம் பார்க்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஓரிரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அன்னலகும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹத்திஹல் அன்ஹார், சுவன பூஞ்சோலை, அங்க ஆறுகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த ஆறு எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம இங்க பார்க்கிற ஆறுகள் மாதிரி இல்லை, இங்க பார்க்கிற ஆறுகள் மாதிரி கிடையாது. அந்த ஆறு அப்படியே தெளிந்த நீராக இருக்கும். முகம் பார்த்தால் முகம் தெரியும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா கண்ணாடியில் எப்படி முகம் பார்க்கிறோமோ, பார்த்தால் தன்னுடைய முகம் எப்படி அப்படி தெளிவாக தெரிகிறதோ, அதுபோல அந்த ஓடுகிற அந்த தண்ணீரிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய முகம் அப்படியே தெளிவாக தெரியும். நம்முடைய முகத்தில் என்னென்ன இருக்கிறது, கண்ணாடி எப்படி நம்ம முகத்தில் என்னென்ன அழுக்கு இருந்தால் அழுக்கையும் காட்டும், ஒரு மச்சம் இருந்தால் மச்சமும் காட்டும், அழகையும் காட்டும், வடிவங்களை அப்படியே காட்டும். அதே போல அந்த சுவன பூஞ்சோலைகளிலே ஓடக்கூடிய அந்த ஆற்றினுடைய நீர் இருக்கிறது அல்லவா, அது அவ்வளவு தெளிவாக இருக்கும். அந்த அளவுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்று அது தெளிவாக இருக்கும் என்று சொல்லி ஹதீதுகளிலே சொல்லித்தரப்படுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இன்னொரு செய்தியை சொல்றான். அங்கே அவர்களுக்கு கனிகள் கொடுக்கப்படும், சாப்பிடுவதற்கு கனிகள் கொடுக்கப்படும். அந்த கனிகள் அவங்க பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த கனி நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறேனே. உலகத்துல ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பாங்க, அங்க பார்த்தா ஆப்பிள் மாதிரியே அதே வண்ணத்துல அதே கலர்ல ஒண்ணு கொடுக்கப்படும். அதை பார்த்துட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பலாசொலையை சாப்பிட்டுட்டு அங்க போய் பார்ப்பாங்க, பலாசொலை மாதிரி அங்க ஒண்ணு கொடுக்கப்படும். அதை ஒரு பார்த்து விட்டு நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கேனே என்று சொல்லுவார்கள். திராட்சையை சாப்பிட்டவர்கள் அதே போன்று பார்த்துவிட்டு சோனத்திலே நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறேனே என்று சொல்லுவார்கள். இப்படி கனிவர்க்கங்கள், மாதுளை, என்னென்ன கனிவர்க்கங்கள் இருக்கிறதோ உலகத்தில் நாம் எந்த கனிவர்க்கங்களை எல்லாம் சாப்பிட்டோமோ அதே வடிவத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கனிவர்க்கங்களை சுவனத்திலே அங்கே காட்டுவார். ஆனால் வண்ணம் ஒன்றாக இருக்கும், சுவை வேறாக இருக்கும். அதனுடைய சுவை, இங்கே பலாசொலை சாப்பிட்டோம் அதனுடைய சுவை ஒன்று, ஆனா அந்த பலாசொலையை சாப்பிட்டோம்னு சொன்னா அதனுடைய சுவை வேறாக இருக்கும். இங்கே மாங்கனியை சாப்பிட்டோம், மாம்பழத்தை சாப்பிட்டோம், ஆனா அங்க இருக்கிற மாம்பழ வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவம், அந்த வண்ணம், அந்த கனியை நாம் சாப்பிடுகிற பொழுது அதனுடைய சுவை வேறாக இருக்கும் என்று அதுதான் அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா காலு ஹாதல்லதி ருஸிகுனா மின் கப்லு, இதற்கு முன்னர் நாம் சாப்பிட்டு இருக்கிறோமே, நாம் ருசித்து இருக்கிறோமே, இது உணவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே என்று என்ன சொல்றாங்க அங்கே சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான் அது போன்றவர்களுக்கு காட்டப்படும், அது போன்ற வடிவம், அது போன்ற வண்ணம் இருக்குமே தவிர அது அவர்களுக்கு சுவையில வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா இந்த குர்ஆனில் சொல்லி தருகிறான். அது நாளை சொர்க்கத்திலே கிடைக்கும். அதே போன்று சொர்க்கத்திலேயே ஹதீதுகளில் வருகிறது, சொர்க்கத்திலேயே முதல் நாள் சற்று நேரத்திற்கு முன்னால் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு இருப்பார்கள். இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு ஒரு கனி கொண்டு வந்து வானவர்கள் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது சுவனத்தில் இப்ப வானவர்களை பார்த்து கேட்பாங்க, இப்பதான் ஆப்பிள் சாப்பிட்டேன், திரும்பவும் ஆப்பிள் கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம், இல்ல ஆப்பிளின் வடிவம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, ருசி வேறாக இருக்கும், அங்கே சாப்பிட்டால் அந்த ருசி வேறாக இருக்கும் என்று சொல்லி சுவனத்தினுடைய அந்த நீர் ஓடையை பற்றியும் கனிகளை பற்றியும் அந்த வடிவங்கள் மாறுபட்டு இருப்பதை பற்றியும் வடிவங்கள் ஒன்றாக இருப்பதை பற்றியும் சுவைகள் மாறுபட்டு இருப்பதை பற்றியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு செய்தி, இந்த வசனத்திலே மூன்றாவதாக ஒரு செய்தி, வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்துன், அங்கே அவர்களுக்கு துணைவியர்கள், ஜோடிகள், அங்க என்ன செய்வாங்க, நல்லவர்களுக்கான ஜோடிகளும் அமைத்து கொடுக்கப்படும். அந்த ஜோடிகள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், ரொம்ப சுத்தமா இருப்பாங்க.
இங்கே நம்ம மனைவிமார்கள் கொஞ்சம் சமயங்கள்ல அப்படி அழுக்குமாக அழுக்கு துணி அப்படி இப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும், நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் வருதல்லவா. அது ஒரு பெண்களுக்கு பெண்களே பார்த்தா கூட என்னமா இப்படி இருக்க, கொஞ்சம் சுத்தமா இருந்தா கொஞ்சம் மாத்து நெசவாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க. ஆனா அங்க சுவனத்திலே ஜோடிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா பரிசுத்தவான்களாக இருப்பார்கள், தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இந்த வார்த்தை பயன்படுத்துறான், முத்தஹரத்துன், அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். பெண்களுக்கு இங்க மாத விளக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. மாதத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் சொல்லி மாதவிடாய் காலங்கள் இருக்கிறது. அந்த மாதவிடாய் அங்கே அவர்களுக்கு இருக்காது. பெண்களுக்கு அங்கே மாதவிடாய் என்பது ஏற்படாது. அதிலிருந்து பரிசுத்தமாக இருப்பார்கள். அவர்களை ஜோடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்லவர்களுக்கு சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் ஜோடியாக ஆக்கி வைப்பான். அதே போல இந்த உலகத்திலே மலம் ஜலம் கழிக்கின்றோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, உலகில் இருக்கிற எல்லா படைப்புகளும் சரி மலம் ஜலம் கழிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுவனத்திலே மலம் ஜலம் கழிப்பது என்பது இல்லை. அதை விட்டு பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஜோடிகளாக இருப்பார்கள். இந்த உலகத்துல நமக்கு வாயில எச்சில் ஊறுகிறது, அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம தெருவில் துப்பிட்டு போவான். சமயங்கள்ல வாகனங்கள்ல போய்கிட்டு இருப்போம். முன்னாடி போற வாகனத்துல என்ன செய்வான்னு சொன்னா பின்னாடி வர்ற வாகனத்தை பண்ணி கண்டுக்கவே மாட்டான், அப்படியே போய் துப்புவான். பின்னால வர்ற மூச்சில போனா அந்த எச்சில் அப்படியே அடிக்கும். உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இயல்பா பார்க்கிறோம். ஓடுகிற பேருந்துல ஜன்னல் வழியா துப்புவோம். பின்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஜன்னல்ல புற எல்லாம் அவங்களுக்கு சாரல் மழையா அப்படியே போய் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மாதிரியான பிரச்சனை சுவர்க்கத்தில் இருக்காது. எச்சில் என்பதே அவர்களுக்கு வராது. ஆனால் அந்த வாய் எப்பொழுது பார்த்தாலும் எப்படி இருக்குங்க, இங்கே காஞ்சி போன மாதிரி அங்கே காஞ்சி போய் இருக்காது. அது மிக பசுமையாக இருக்கும். அந்த வாய் கூட பசுமையாக இருக்கும். அங்கே அந்த நீர் இருக்கும், ஆனால் அது எச்சிலாக வராது என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி பரிசுத்தவான்களாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் ஜோடிகளாக இருப்பார்கள். இங்கே நமக்கு மூக்கென்று அல்லாஹ் ஒன்று வைத்திருக்கிறான். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற காலமெல்லாம் சளியும் இருக்கும், மூக்கு இருக்கிற காலமெல்லாம் சளியும் இருக்கும்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனா அங்க நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திலே இந்த மூக்கிலிருந்து சளி ஏற்படுமா என்று சொன்னால் ஏற்படாது. அது போன்ற அசுத்தங்களை விட்டும் தூய்மையானவர்களாக அந்த ஜோடிகள் இருப்பார்கள். அது மாதிரியான ஜோடியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சுவனவாதிகளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் இணைத்து வைக்கின்றான், ஜோடியாக ஆக்கி வைக்கின்றான் என்று சொல்லி அந்த வசனத்திலே ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், பரிசுத்தமான ஜோடி அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் இருக்கிறது என்று சொல்லுகின்றான். கடைசியா இன்னொரு செய்தியை சொல்றான், இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல ஏதாவது நிரந்தரங்களா? என்னுடைய வருமானம் நிரந்தரமா? எனக்கு இருக்கிற உணவு நிரந்தரமா? எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆரோக்கியம் நிரந்தரமா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதாவது என்னுடைய வீடு வயல் இப்படி ஏதாவது நிரந்தரமா? எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்று இருக்கும், நாளை இல்லாமல் போகலாம். என்ன செய்ய, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இன்னைக்கு என் பாக்கெட்ல இருக்கிற 100 ரூபாய் நாளைக்கு பார்த்தா அதே 100 ரூபாய் வேறொரு பாக்கெட்டில் இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது, உலகம் மாற்றத்திற்குரியது. ஆனால் சுவனத்திலே கொடுக்கப்படுகிற அந்த சுகபோகங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், வஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக, அந்த சுவனச்சோலைகளிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். அந்த பாக்கியங்களை நிரந்தரமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ராவுடைய இந்த 25வது வசனத்துல இந்த செய்திகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய விளக்கங்களை சொல்லலாம். நாம் குறுகிய நேரத்திலே சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நாளை மறுமையிலே நல்லவர்களாக இந்த உலகத்தில் இருந்து சென்று சுவனத்தை பெற்றுக்கொள்வதற்கு
கொள்வதற்கான பாக்கியத்தையும் அந்த சோனத்திலே எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.